நான் எப்படி ஒரே வருஷத்துல 5 எக்ஸாம் பாஸ் பண்ணேன், அதுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்தேன், அந்த நோட்ஸுக்கான சீக்ரெட் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், ஒரு தலைப்புக்கு ஒரு பிரிண்ட் இப்படி மாதிரி போட்டு வச்சுருவோங்க. ஸோ இதை பின் பண்ணி வச்சுப்பேன்னா இதை நான் படித்து முடிச்சிட்டா ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும். அதே மாதிரி இன்னொரு இது இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட்டு படித்து முடிச்சிட்டா ஒரு கொஷின் வரும், இந்த படித்து முடிச்சிட்டா ஒரு கொஷின் வரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 200 அல்லருந்து 220 பிரிண்ட்டு எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி. சரிங்களா? வச்சுட்டு இதை படிச்சுனா நான் 180க்கு மேலே போட்டுருவேன். கன்ஃபார்மாக நான் போஸ்டிங் வாங்கிடுவேன். சரி, இப்போ இந்த ஒரு நோட்ஸில் இந்த ஒரு பிரிண்டில் என்ன தான் இருக்குது? இப்போ ஒரு தலைப்புன்னு சொல்லிட்டீங்க, இந்த ஒரு தலைப்புக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சிலபஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த நோட்ஸ் அதாவது இந்த தலைப்பு மோஸ்ட்லி நிறைய பேர் படிக்கூட மாட்டீங்க. கரெக்டா? மோஸ்ட்லி இதுக்கு இம்பார்ட்டனும் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டு தானேங்க? எஸ். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஏன் நான் இந்த தலைப்பு பர்டிகுலராக காட்டுறேன்னா, இது ரொம்ப ஈஸி, நிறைய பேர் இதுக்கு நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டோம். ஆனால் இந்த தலைப்புக்கே நான் பேக்ரவுண்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ நமக்கு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் சிலபஸில் இருக்குது. ஸோ இதில் கடந்த 10 வருஷ குரூப் 4 எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 2013 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 எக்ஸாம் நடந்திருக்கு குரூப் 4. அதில் 2018 குரூப் 4ல் மட்டும்தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதுலேயும் 2025 குரூப் 4ல் சிலபஸ் மாறிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த புதிய சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 7 எக்ஸாம் டிஎன்பிசியில் நடக்குது. அதில் ஒரு எக்ஸாம் குரூப் 2, இன்னொரு எக்ஸாம் குரூப் 4. சரியா? ஸோ அப்போ அந்த 7 எக்ஸாமில் 4/8/2025 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் மட்டும்தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லேயும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது கடந்த 10 வருஷம் குரூப் 4 அப்புறம் சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வெறும் 2 எக்ஸாமில் தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டதால் கன்ஃபார்மாக அகரவரிசையில் ஒரு கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக? இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன், அகரவரிசையில் ஒரு கொஷின் உறுதி. சரி, எப்படி கேட்டிருக்காங்க அதை அப்படியே இங்கே பாருங்கள். கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7/3/2026, 2025 குரூப் 4, 2025 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் அழகாக பிரிண்ட் போட்டு வச்சுப்பேன். சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை கேள்வி வருதுன்னா 17 கேள்வி வருதுங்க 2013 குரூப் 4 வரைக்கும். ஸோ இப்போ நான் பார்த்து முடிச்சிட்டேன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்னு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு வேர் டு ஸ்டடி வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணிவிடுவேன். இப்போ 6th இயல் 7, 9ல் புது புக்கில் இருக்குது, 8th இயல் 1, 5ல் புது புக்கில் இருக்குது. மொழியை ஆல்பம்னா புக் பேக். சரியா? அதே மாதிரி ஓல்டு புக்கில் நிறைய இடத்துல இருக்குது, புது புக்கை விட பழைய புக்கில் தான் நிறைய இடத்துல இருக்குது. சரி, வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு இப்போ வேர் டு ஸ்டடி பார்த்தா மட்டும் போதாது, அந்த புக்கில் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். நான் அதையும் ஒருங்கிணைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல 6th நியூ புக்கில் கொஷின் வித் ஆன்சர். அதில் அப்படி தான் இருக்கும், மல்டி சாய்ஸ் மாதிரி இருக்காது, கொஷின் ஆன்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாருங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே 6th ஓல்டு புக்கு. ஸோ 6th ஓல்டு புக்கில் இருக்கிற கொஷின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நிறைய 6th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 7ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு. ஸோ அப்படி இருக்குதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புது புக்கு, 8ஆம் வகுப்பு பழைய புக்கு, அடுத்தது 9ஆம் வகுப்பு புதிய புக்கு. சரிங்களா? ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 47 கேள்வி. ஸோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 50 கேள்வி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதில் கூட பாருங்களேன், தா வரிசை, மா வரிசை, வா வரிசைலாம் இருக்குது. ஸோ அதனால கிட்டத்தட்ட 50 கேள்வி புக்கில் இருக்குது. அப்போது ஸோ இப்போ நம்மளே உங்களுக்கு இப்போயே இது புதுசாக இருக்கும், 50 கேள்வி அகர வரிசை புக்கில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் தான் படுவீங்க. அப்போ நான் இதை ஒருங்கிணைச்சிட்டேன். கூடவே இதில் விளக்கம் புக்கில் இல்லை. சரி, அப்போ விளக்கத்துக்கு எங்கே போகலாம்? நம்ம இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் வெளியிடுவாங்கல்ல, அதில் போய் பார்த்தா அதில் ஒரே பக்கத்துக்கு இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், பின்னாடி கூட இல்லை, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அகரவரிசைக்கு. ஸோ அந்த வரிசை இருக்குது. ஸோ இதையும் நான் பிரிண்ட் எடுத்து வச்சுப்பேன். சரிங்களா? ஸோ இதே போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. கூடவே நான் என்ன பண்ணணும்,
ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஷினாக குரூப் ஒரு லெவலில் வந்து ஒரு 17 கொஷின் இருக்குது. அது தாண்டி தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் டிஎன்பிசியில் நடக்குது இல்லையா? ஸோ இப்போ கடந்த 5 வருஷத்தில் எடுத்துடணும். அப்போ 2022 இருந்து 2025 வரைக்கும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதெல்லாம் பாருங்கள் நம்பர் போடல, பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் நம்பர் இது கொடுத்துருப்பேன். இது எந்த எக்ஸாம், அதாவது 12 மார்ச் 2022. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களா, இது என்னது 19 மார்ச் 2022 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் முதல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 9 நவம்பர் 2024. ஸோ 2025 ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிட்டோம் சரிங்களா முன்னாடியே. அப்போ இதில் வந்து ஒரு 100 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இப்போ பாருங்களேன், இப்போ என்னுடைய பிளான் நோட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ நான் இப்படி தான் படித்தேன்னு சொன்னேன்னா, ஸோ இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஷினு, புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் மெட்டீரியலு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கா. இப்போ இது என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை பின் பண்ணி ஒன் டைம் படிச்சுனா ஏற்றி வச்சுருவேன். அப்புறம் எப்போனா ஒரு முறை ரிவிஷன் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலாக எக்ஸாம் போது ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னுடைய நோட்ஸ். ஸோ இப்போ இது பாருங்களேன், இப்போ நான் மற்றவங்களாம் யாரையும் குறை சொல்லலை. இப்போ நம்ம இன்ஸ்டியூட் புக்கோ இல்லை ஏதாவது ப்ரைவேட் புக்கு நம்ம வாங்கினா ஒரு 1000 பக்கம் கூட இருக்குங்க. கரெக்டுங்களா? 1000 பக்கம் 2 புக்காக 500 பக்கமாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம திருப்பி படிக்க ஒரு 200 பக்கம் படிப்போம். அதுக்கப்புறம் ஐயோ இம்மாண்டா அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம மைண்ட் செட் அது வந்துடும். உண்மையாக படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் மைண்ட் செட் அப்படி வந்துடும். சரிங்க, கரெக்டு தானுங்க. அப்போ இதே நீங்கள் யோசித்து பாருங்கள், இதுவும் ஒரு 10 பக்கம் படிச்சிட்டிங்களா ஒரு கொஷின். ஸோ இன்னொரு 10 பக்கம் படிச்சிட்டா இன்னொரு கொஷின், இன்னொரு 10 பக்கம் படிச்சிட்டா 10 இது கொஷின். செமையாக இருக்கும். ஒரு இப்போ இதெல்லாம் நீங்கள் செல்ஃபில் வச்சுக்கிறீங்க. செல்ஃபில் வச்சுட்டு ஒரு கையை விட்டு ஒரு மெட்டீரியல் எடுத்து இதை ரிவிஷன் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ஒரு கொஷின் கன்ஃபார்ம். செமையாக இருக்குல்ல? இது மாதிரி தான் நான் படிப்பேன். இது எனக்கு என்ன ஒன்றா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்போல்லாம் நான் ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்குது, 1/4 மணி நேரம் கேப் இருக்குன்னா செல்ஃபில் கை விடுவேன். எந்த எந்த மெட்டீரியல் வருதோ அதை எடுத்து படிப்பேன். படிச்சுனா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ஒரு கொஷின்ப்பா. அப்போ டெய்லி நான் என்ன பண்ணுவேன், டெய்லி ஒரு மெட்டீரியல் படிச்சிடணும் அப்படின்னா ஒரு 150 நாளைக்கு 150 ஒரு நாளைக்கு ஒரு இது ஒரு நாள் படிச்சிடணும், இது 2ஆவது நாள் படிச்சிடணும், இது 3ஆவது நாள் படிச்சிடணும். இந்த மாதிரி 150 நாளைக்கு அழகாக நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் படித்து முடிச்சிட்டேன்னா அசால்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், நல்ல மதிப்பெண் வாங்கி முதல் நாள் கவுன்சிலிங்கே போகலாம். இதெல்லாம் நான் வந்து சும்மா வந்து இங்கே நான் வந்து வியாபாரம் பண்ணலை. இது நான் படித்த சீக்ரெட்டு தான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு பிளானும் போட்டிருக்கோம். என்ன பிளானு? அதாவது புது சிலபஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ பிரிண்ட் 45, அதாவது ப்ளூ பிரிண்ட் ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் விட்டுருந்தேன். 45லேருந்து 50 கேள்வி கேட்குற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ எப்படி நான் ஒரே தலைப்பு அகரவரிசை மட்டும் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், ஒரு அகரவரிசையில் மட்டுமே ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் தலைப்பை மட்டும் நாங்கள் லிஸ்ட் எடுத்துருக்கோம். அது எப்படிலாம் சிம்பிள், யாருமே இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது என்னுடைய சீக்ரெட். சரியா? ஸோ இதில் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இப்போ ப்ளூ பிரிண்ட் 1ங்க, ப்ளூ பிரிண்ட் 1ல் 8 தலைப்பு இருக்கும். இந்த 8 தலைப்பு படிச்சுட்டா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் 100% வரும், மாற்று கருத்தே இல்லை. நீங்களே படிச்சு பாருங்கள். அகரவரிசை, ஊர் பெயர், மருவி எழுதல், நிறுத்தல் குறியீடு. இந்த நிறுத்தல் குறியீடில் 2லேருந்து 3 கொஷின் கூட கேட்பாங்க. வேறு சொல்ல ஒரு கேள்வி, ஓர் எழுத்து ஒழுமொழி, இனெழுத்து, சுட்டெழுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை, பிறவினை, வினா எழுத்து. ஸோ இந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டா 10 கொஷின். அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் 2, ப்ளூ பிரிண்ட் 3, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் 4, ப்ளூ பிரிண்ட் 5ன்னு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 25 தலைப்பு ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ 25 தலைப்புக்கும் நான் இந்த மாதிரி தான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு மெட்டீரியல் எடுத்து படித்தா ஒரு கொஷினா, இதே மாதிரி 25 மெட்டீரியல் அதை படிச்சுட்டா 45லேருந்து 50 கேள்வி கன்ஃபார்மாக வந்துடும். சரியா? இந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, அப்போ இந்த 25 மெட்டீரியல் படித்தா போதுமானா, இந்த 25 மெட்டீரியல் படித்தா 45லேருந்து 50 கேள்வி கன்ஃபார்மாக கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை வந்து நான் இப்போ வந்து பிடிஎஃபாக கொடுத்தா நான் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண மெட்டீரியல் ஈஸியாக வீணாக எல்லா குரூப்லும் போயிடும். எப்படி நீங்கள் பிடிஎஃப் எடுத்து பிரிண்ட் தான் போட போகிறீங்க. நான் இதை பிரிண்ட்டாகவே உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். லாபம்லாம் இது வந்து பிஸ்னஸ் கிடையாது. என்னுடைய சீக்ரெட், நான் படித்து பாஸ் ஆனது என்னுடைய பிரதர் சிஸ்டரும் பாஸ் ஆகணும்.
அதுதான் என் நோக்கமே. நான் வந்து இப்போ பாருங்களேன், இப்போ எத்தனை பக்கம் இருக்குன்னு நான் மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணி எவ்வளோ ஆகுது பிரிண்டர் சார்ஜ் உங்களுக்கே தெரியும். பிரிண்ட் தான் போட்டு கொடுப்பேன், ஜெராக்ஸ் போட்டு கொடுக்க மாட்டேன். பிரிண்டர் சார்ஜ் எவ்வளோ ஆகும், அதுக்கு கொரியர் சார்ஜ் 50 ரூபா தான் கொரியர் சார்ஜ். அது எல்லாத்தையும் சேர்த்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைனா இதெல்லாம் நான் ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீயாக தான் வைக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் பிளான் போட்டு நீங்கள் என்னால் வாங்க முடியாது சார் அப்படின்னுங்க நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாம். நான் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பேன். சரிங்களா? வாங்கினாதான் இது கிடையாதுன்னு கிடையாது. வாங்கினா உங்ககிட்டயே இருக்கும் மெட்டீரியல். ஆன்லைன் டெஸ்ட்னால் நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபோன் வச்சு எழுதி பார்க்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? நான் அடுத்த வீடியோவில் இந்த 25 மெட்டீரியலும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் வீடியோவில் சொல்லி எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கடையில் பிரிண்டர் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் தான் இருக்கும். இதில் எங்களுக்கு இதுவெலாம் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு வருஷத்தில் 5 எக்ஸாம் பாஸ் பண்ணேன். என் பிரதர் சிஸ்டரும் அதே மாதிரி பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் இந்த ஸ்டெப் எடுக்கிறேன். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஜஸ்ட் பிரிண்டர் சார்ஜ் தான். நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.